வரலன்னா உன்னை கொன்னுடுவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. அவனுக்கு என் மேல இவ்வளவு கோபம் எதுக்கு எப்படி செய்யணும்? பகையம்மா. பகையா? அனுபவிச்ச அதே வேலையை இப்ப இவன் அனுபவிக்கணும். நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை. அன்னையில இருந்து எல்லாரும் அருந்ததி அம்மாவை சமஸ்தானத்து குலதெய்வம் ஜக்கம்மாவாவே பார்த்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். அருந்ததி அம்மாவை அழிக்கணுங்கிற வைராக்கியமே அவ உயிரை போக விடாம பிடிச்சிட்டு இருக்கு. கந்தர்வ கோட்டைக்குள்ள மறுபடியும் காலடி எடுத்து ஆபத்து வரும்போது கோழ மாதிரி பின்வாங்க கூடாது. அது மரணமாவே இருந்தாலும் எதிர்த்து போராடணும். நரம்பெல்லாம் அறந்து நரக வேதனை அனுபவிச்சு சாகணும். இங்கேயே இந்த நிமிஷமே இவனுக்கு சமாதி கட்டுறேன். அந்த சமாதியில இருந்து இவன் பிரேதாத்மா கூட வெளியே வரக்கூடாது. ருத்ர சூல பிரணவ திவ்ய சக்திகளை சேர்த்து வச்சு கட்டுறேன். கட்டுங்க சமாதிய. அம்மாவோட முடிவுக்கு அந்த அயோக்கியன் நடுநடுங்கி போயிட்டான். பொட்ட ரட்சகளையும் வச்சு அவன் பிரேதாத்மா வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு கட்டி போட்டாங்க ஜக்கம். அந்த நிமிஷம் அந்த தாய் எங்க எல்லாரையும் காப்பாத்து வந்த மகா காளியாத்தான் தெரிஞ்சாங்க. அந்த கோட்டையிலிருந்து ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. அது அது அவனோட ஓலம்தான். ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டி உன்னை பறி கொடுப்பேன்டி. விடமாட்டேன் பொம்மாயி, உன்னை விடமாட்டேன். வெளியே வந்துட்டா உன்ன மாதிரி என்னால அவனை எதிர்க்க முடியுமா? முடியாது. வரேன்டி, இப்பவே வரேன்டி, இந்த நிமிஷமே வரேன்டி. 80 வருஷம் அவனை அழிக்கிற ஆயுதமா நானே மாறுறேன். என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா, நெஞ்செல்லாம் இறைவியாய் நின்றாயே அம்மா. ஓடு, ஆயுதத்தை தேடி ஓடு. என் பக்கத்துல வந்து படுக்கிற வரைக்கும் ஓடு. ஓடு. பொம்மாயி, இது உண்மை இல்லையா? என் பிரம்மையா? எங்க போயிடுவேடி? இனி உனக்கு நாதி இல்ல. இந்த ஜக்கம்மாவோட நிழல கூட உன்னால தொட முடியாது. உனக்கு அழிவு என் கையில தான். நான் அனுபவிக்கிற நரக வேதனையால் ஏற்படுற வெறி அந்த பிரேதாத்மாவை அழிக்கிற வரைக்கும் அடங்க கூடாது. என்னோட ஆசை எந்த ஜென்மத்திலையும் நிறைவேறாது. ஜக்கம்மா,
ஜக்கம்மா வேற எங்கேயும் இல்ல, எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க.